ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நல்லூர் ரெசிபீஸில் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் பார்க்க போகிறோம். ரெசிபியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்குது. அதையும் டைம் இருந்தால் கேளுங்க. சேப்பங்கிழங்க விசில் போட்டு அப்புறம் ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரொம்பவே தயங்குறோம். எக்ஸிக்யூட் பண்ணாதனால ஒருத்தர் என்ன ஆனார், எக்ஸிக்யூட் பண்ணதுனால ஒருத்தர் என்ன ஆனாருன்றத ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சந்திரன், மூன், நிலவு, அங்கே யார் போனால் ஃபஸ்ட்டு கால் வச்சான்றதை நம்ம வந்து பாடத்துலேயும் பார்த்துருக்கோம், பாட்டிலையும் பார்த்துருக்கோம். நீல் ஆம்ஸ்ட்ராங். பட் அவர் வந்து கூட போன கோ பைலட் தான். ஆக்சுவலாக அந்த விண்கலத்தில் போன பைலட் தான் வந்து ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சுருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வைக்காதனால கோ பைலட்டான நீல் ஆம்ஸ்ட்ராங் வைக்க வேண்டியதாயிருச்சு. அந்த விண்கலத்தில் 2 பேர் போயிருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து எட்வின் சி ஆல்ட்ரின், இன்னொருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங். விண்கலத்தில் நிலவில் போய் இறங்குறாங்க. இறங்கிட்டு ஃபஸ்ட்டு பைலட்டுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது, நீங்கள் போய் கால் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 செகண்ட்ஸ் யோசிச்சார். 3 செகண்ட்ஸ் மட்டும்தான் யோசிச்சார். கால் வச்சா நம்ம திருப்பியும் உயிரோடு இருப்போமா, அது கால் வச்சா என்ன மண், அந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் யோசிச்சார். நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு, கோ பைலட் லெட்ஸ் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு. நீல் ஆம்ஸ்ட்ராங் யோசிக்கவே இல்லை, காலை வச்சார். வச்சவர் நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுட்டாரு. இப்போ வரைக்கும் அவரோட பேரை நம்ம வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுக்க முடியலை. பைலட்டாக போனவர் கிட்டத்தட்ட 12 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஷேடோவாக கீழே இருந்தே நிலவுக்கு எப்படி கால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. பட் கால் வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு கடல் படை வீரர். அதனால அவருக்கு கடலில் வந்து இறங்கி ஆழ்கடல் போகிறதுல வந்து நிறையவே அனுபவம் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் ஈஸியாக கால் வைக்க முடிஞ்சது, கொஞ்சம் கூட யோசிக்காமல். இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க, நிறைய பிளான் பண்ணுங்கள். பட் பிளான் பண்ணிகிட்டே மட்டும் இருக்காமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு தெரியும். நம்ம அதில் ஜெயிக்கிறோமா இல்லை அதை திருப்பி நம்ம ட்ரை பண்ணணுமான்றதை வந்து ஒரு ஐடியா வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம ரெசிப்பியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கட்டியான தயிரில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கடாயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுற சேப்பங்கிழங்கையும் போட்டுருங்க. கூடவே நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டிங்கனாலே வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு வறுவல் கிடச்சிரும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், இல்லைனா ரசம் சாதம், இது கூடலாம் சாப்பிடும் போது சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டோரியும் ரெசிபியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.